வணக்கம். நான் நிரோஷன். எல்லாருக்கும் தங்க முட்டை போடுற வாத்துன்ற கதை தெரியும். அதாவது பேராசை பெருநட்டா ஒரு முட்டை தங்க முட்டை போடுற மாத்த வெட்டி எடுத்து உள்ளுக்குள்ள இருந்து முட்டை எடுக்கலாம்னு பார்த்தா வாத்தும் சேர்த்து போட்டு முட்டையும் கிடைக்கல. அதான் அதன் கதைன்ற சுருக்கம். அதே மாதிரி தான் நீங்க ஜெனட்டிக் மோடிஃபை பண்ண விதைகளையோ ஹைபிரிட் விதைகளையோ பயன்படுத்தி ஈல்ட கூட்டலாம். கனக யூரியாக்கள் கெமிக்கலை பயன்படுத்தி ஈல்ட கூட்டலாம்னு பார்த்தா நிலம் வளம் இல்லாம போயிடும், நீரும் வளம் இல்லாம போயிடும். இப்ப இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய அந்த கன்சியூம் பண்றாங்களுக்கு தெரியல. 1 கிலோ பாரம்பரிய கத்திரிக்காயில இருக்கிற மைக்ரோ நியூட்ரிஷன், நோய் எதிர்ப்பாற்றல் மற்றது எங்களோட உடம்புக்கு தேவையான சில சில மூலக்கூறுகள் எல்லாம் இந்த ஹைபிரிட் ஜெனட்டிக் மோடிஃபை பண்ணின 1 கிலோ கத்திரிக்காயில இல்லை. இப்ப நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? விவசாயிகள் எல்லாமே விளைச்சலை அதிகரிக்கணும்னு யோசிச்சு உங்களுடைய நீரும் நிலமும் தான் உங்களுடைய உண்மையான வளம், அந்த ரெண்டையும் பாலடைய பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வாத்தை வெட்டி கொலை செய்யற மாதிரி. அப்ப அந்த ரெண்டும் இல்லாம நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அப்ப எல்லா விவசாயிகள்கிட்ட கேட்டாலும் எனக்கு விளைச்சல் குறைஞ்சு கொண்டு போகுது, கெமிக்கல் அதாவது உற்பத்தி செலவு கூடிக்கொண்டு போகுது, எங்களுக்கு தேறிய லாபம் குறைஞ்சு கொண்டு போகுதுண்டா. இதுக்கு முக்கிய காரணமே உங்களுடைய பேராசை தான். அதை நீங்க புரிஞ்சு கொண்டுட்டீங்களா, உங்களோட நிலத்தையும் பாதுகாக்கலாம், நீரையும் பாதுகாக்கலாம், உங்களுக்கு தேவையான அடுத்த சந்ததிக்கு சரியான ஒரு வளத்தை கொடுத்துட்டு போகலாம். இதை நீங்க யோசிச்சு நடந்தா தான் உங்களுக்கு வெற்றி. நன்றி.